ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க மட்டன் எலும்பு வச்சு சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். அதுக்கு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு. அடுத்தது கடுகு போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் அடுத்தது சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது 2 பச்சை மிளகா அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து வதக்கி விடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். அடுத்தது மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும். அடுத்தது மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு போட்டிருக்கிறேன். மழை காலங்கள்லாம் நல்லா இது மாதிரி மட்டன் எலும்பு சூப் வச்சு குடிச்சிங்கன்னா சளிக்கெலாம் நல்லா கேட்கும். தண்ணி வந்து அரிசி களைஞ்ச தண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா வதக்கி விடுங்க. மட்டன் எலும்பு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கிலோ இருக்கும். அதுதான் அடுத்து நம்ம போட போகிறோம். நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொடி வந்து நம்ம என்ன வறுத்து அரைச்சிருக்கிறோம்னா மிளகு, ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா, சோம்பு கொஞ்சம், அப்புறம் கசகசான்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளை கலரில் இருக்கும் குட்டி குட்டியாக, அது எல்லாத்தையும் வறுத்து அந்த பொடியை தான் சேர்த்துருக்குறேன். அடுத்தது மட்டன் எலும்பு சேர்த்து நல்லா பிரட்டி வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி வந்து அரிசி களைஞ்ச தண்ணி தான் நான் ஊற்ற போகிறேன். சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. அந்த பொடி வறுக்கும்போது நான் எடுக்க முடியல. நான் சொல்கிற மாதிரி அந்த பொடி வறுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி இதில் சுண்டாது குக்கரில், அதனால் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. உப்பு காரெல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் பத்தில் நல்லா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே மிளகு வறுத்துட்டு அரைச்ச மிளகு தான், மிளகுத்தூள் அதை தான் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து உப்பு காரெல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம மூடி போட்டு 9 விசில் விட போகிறோம் இன்றைக்கி. அடுத்தது மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். மல்லித்தழை கட் பண்ணி இதிலே போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 9 விசில் விட்டுக்கோங்க. ஒம்பது விசில் விட்டு இறக்குறீங்கன்னா சுவையான மட்டன் சூப் ரெடிங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நான் சளி பிடிச்சதுன்னா இதான் கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.